பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையாயிருக்கும்போது ஆண்டவருடைய திட்டத்தையும் அவருடைய நேரத்தையும் நம்பி அவரை கனப்படுத்துகிறோம். நாம் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் போது அவர் நமக்கான காரியங்களை செய்ய அனுமதிக்கிறோம். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுவதால் இந்த நல்ல குணத்தை நாம் வளர்த்து கொள்வது அவசியம். மேலும் ஆண்டவருடைய திட்டங்கள் எப்பொழுதும் நம் திட்டங்களை விட மேலானவைகள், சிறந்தவைகள் என்பதை நாம் அறிவோம். நாம் பொறுமையுடன் காத்திருக்கும் போது அவைகளை நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். நான் தவறுகள் செய்த போதும் நீர் என் மீது பொறுமையாயிருந்ததற்காக உமக்கு நன்றி. நானும் எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையுடன் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கவும் பொறுமையுடன் இருக்கவும் உம்முடைய பலத்தால் என்னை இடைக்கட்டும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வழிகளில் நடக்க விசுவாசத்தில் பலப்பட நீர் எல்லாவற்றையும் என் நன்மைக்காக செய்கிறீர் என்கிற நம்பிக்கையில் வளர கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.